Oke, welcome back to channel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஷம் வச்சு காமிப்போம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம கில்லு டிக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு காமிப்போம். இதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இயர்ஸ் போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் இந்த மாதிரி ஒருத்தன் கில்லு அடிச்சிட்டிங்கன்னா வந்து உள்ளே போய் பாருங்க. உள்ளே அப்போ சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல ஒரு இயர்ஸ் அடிப்பேன். டீம் மட்டும் டவுன் ஆகிட்டாங்களா டக்குன்னு நட்டவுக்கு எல்லாமே கில்லு மட்டும் ஒருத்தங்க மட்டும் தான் கில்டு மெத்து இல்லை, மற்ற எல்லாருமே கில்டு மெத்து தான். கில்டு மெத்து ஏதாவதுன்னு கேட்டிங்கன்னா நான் அத்தை காட்டேன். நான் சொல்லிட்டேன் யாரும் அடிக்கிறாரு நான் காத்துக்காக கில்லு அடிக்கணும்னு சொல்லிட்டேன். எந்த இடத்துல கில்லு அடிக்க போனால் அந்த இடத்துக்கு மட்டும் நான் ரிஸ்க் காமிப்பேன். அதுக்கு நான் காமிப்பேன். இவங்க வச்சுட்டான் ஒருத்தன் தான் அதுக்கப்புறமா தான் அவங்க 2 லெவல் ஜெயிச்சுட்டானோ இல்லை 1 லெவல் ஜெயிச்சானோ. இதில் இந்த இடத்துக்காக சக்கா டுபுனையும் டவுன் வச்சேன். ஆனால் அந்த லெவல் தோற்றுட்டான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு எது போட்டேன். எதுன்னு சொல்ல முடியாது, மேலே இருந்ததுனால எது வந்துச்சு வந்துச்சு ஹெட்ஷாட்னு வந்துருக்கும் பாருங்க. அதான் நான் கொடுக்கல, கவினா காரணம் கொடுப்பான். ஹெட்ஷாட்னா ஹெட்ஷாட் அடிக்கணும்னா ஹெட்ஷாட் அடிக்க அந்த மாதிரி கைஸ் நம்ம டைமண்ட் அடிச்சு டைமண்ட் ஒரு வகையாக அடிச்சாச்சு. என்னங்க இப்போ தான் டைமண்ட் அடிக்கிறியா? என்ன தேதி 9ஆம் தேதி இந்த வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் ஆகும். 9ஆம் தேதி வரைக்கும் டைமண்ட் அடிக்கிறியான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க. டைமண்டு பார்த்துக்கோங்க அதுக்கு இன்னும் 9ஆம் தேதிக்கு டைமண்ட் அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா நோ 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 9ஆம் தேதிக்கு அந்த டைமண்ட் அடிக்கலை. இன்னைக்கு அடிச்சேன்னா 4ஆம் தேதி அடிச்சிட்டேன். அப்போ என்ன 9ஆம் தேதி வீடியோ பார்க்காதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம். இன்னொன்று வீடியோ வந்து எப்பயுமே பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பேன். பப்ளிஷ் பண்ணி வச்சதுனால அதுனால பண்ணதுக்காக 9ஆம் தேதிக்கு போகுது. 10ஆம் தேதி 11ஆம் இதுவும் விஐக்கு அடிச்சில்லை. இதுக்கப்புறமா 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ அடிச்சிருந்தா அடிச்சிருப்பேன். அதுக்கு இந்த இடத்துக்கு வந்து டவுனை கீழே எடுத்துங்க. ஃபஸ்ட்டு காமிச்சல அது வந்து அந்த மாதிரி தான் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் கீழே அடிக்காது. டவுன் வச்சுன்னா கீழே எடுத்துங்க. அது கவர் எடுத்துக்காதுங்க. அந்த வீட்டுக்கு எடுத்து எப்படி 1v4 பண்ணலான்னு பார்த்துக்கோங்க கைஸ். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இல்லாமல் 2-3 கிலோ வச்சேன். அதுக்கப்புறமா நட்டை பார்த்த சொல்லிட்டேன். கவர்னிங் கிலோ வச்சு தான் அதான் சொல்லிட்டேன். அப்போ சேது பண்ணாது நினச்சி பக்கந்தாக்கன்னு நினச்சிருந்தா பார்த்தீங்களா. அதான் கைஸ் எல்லாமே கில்டு மெத்துன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க மட்டும்தான் கில்டு மெத்து இல்லை, மற்ற எல்லாமே கில்டு மெத்து தான் கைஸ். ஆனால் சொன்னால் கேட்பாங்க, சொல்லனா கேட்க மாட்டாங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக கோட்டாக்கிலே அடிச்சிருக்கேன். வச்சுருக்க மாட்டீங்களா கைஸ். எல்லாமே உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இன்னும் மச்சம் ஏஸ்லாம் அடிச்சுருக்கேன் கைஸ். இந்த மேட்ச்சில் ஏஸ் அடிச்சுப்பேன். நான் வந்து ஷார்ட்ஸுக்கு ஏஸ் 1v4 ஐஎம் 1v4 ஏதோ ஒரு டைட்டில் வச்சு போடுவேன். இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒன்றா 9ஆம் தேதியோ இல்லை 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி டெய்லியும் கண்டென்ட் எடுத்துருக்கேன். ரொம்ப புஷிங் இருக்குது கைஸ். என்றைக்கா 1 நாள் 2 நாள் வாங்கினா அப்போ நினச்சிக்க வேணும். கண்டென்ட்டு புஷ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெறித்தனமாக புஷ் பண்ணிட்டுருக்கோம். பிஐ மட்டும் நம்ம இன்னும் கிடைக்க பிளான்டினம் 3யோ 4யோ இருக்கு. 2ஆ என்னன்னு தெரியல. தெரியல 2 தான் நினைக்கிறேன். சாம 2 இருக்கேன் வீடியோ இருக்கும்போது. இப்போ பேச முடிச்சதுக்கப்புறம் கூட ஏதோ 4ஓ 5ஓ போயிருப்பாங்க கைஸ். இந்த பைக் சிமுலேட்டர் போட்டுக்கம்மான்னு சொல்லுங்கள். பைக் சிமுலேட்டர் 2 ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்துருக்கும். 2 போட்டுக்கம்மான்னு சொல்லுங்கள் கைஸ். இதெல்லாம் எப்படியோ பப்ளிஷ் பண்ணது கைஸ். 2 1 2 பண்ணணுமா பண்ணுறோம், வேணான்னா விட்டுருவோம் கைஸ். வேணா பண்ணுவேன், வேணான்னா விட்டுருவேன். 3 நிமிஷம் இப்போ 3 நிமிஷம். ஓகே என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் அந்த இது ஆட் பண்ணல. தான் வேணாம் ப்ரோன்னு சொன்னேன். டக்குன்னு பேக் அடிக்க முடியாது.
இப்போ ரூம்மேட்ஸ் வந்தார் கைஸ். நம்ம வந்து யாராவது ரூம்மேட்ஸ் கூட பர்சனலாக வராதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் ரூம்மேட்ஸ் வராது கைஸ். இந்த இடத்துக்காக சக்க லேகு வேறு அந்த இடத்துக்கு லேகும் டிபுனைனும் போச்சு. கீழே லேக் வச்சுது. சரி மேலே வந்து அச்சகம்னு பார்த்தா டிபுனைன் உங்களுக்கு என்னான்னு காமிக்காது கைஸ். டிபுனைன் என்னன்னு அப்புறம் சுத்தம் பார்த்தா அப்படி இருந்தாலும் அதிக முடியல. தோத்துக்கிட்டே இருக்கு இப்போ அன்லிமிட்டட் ரூம் கார்கிட்ட வந்து எனக்கு எவ்வளோ விளாடணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கில்லாச்சும் எடுத்துருக்கேன் கைஸ். கில்லாச்சும் எடுத்துருக்கேன். மூச்சுக்கு நிற்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. பெரிய டீம்லாம் ஒன்றும் இல்லை. இதான் கைஸ். கைஸ் இது மாதிரி நான் இப்போ ஏறி கைஸ் இந்த நாளைக்கோ இல்லை அதான் எத்தனாம் தேதி வரும்னு எனக்கு தெரியல. 9ஆம் தேதி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இருந்தாலும் அந்த கண்டென்ட் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். என்ன கண்டென்ட்னா சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் இந்த இடத்துல நான் ஏறிப்பேன். ஆனால் மேரேஜ் அவனும் ஏற தெரியும். எது டீமில் இருக்கவங்களுக்கு ஏற தெரியும்னா எப்படி சொல்லலாம், எது டீமில் அவங்க பார்த்து யாராவது ஏற தெரியும்ல இந்த மாதிரி அந்த 3 கிலோவை கட்ட வச்சுட்டு அப்படியே சோப் பார்த்திங்கன்னா ஈஸி கைஸ். நான் அவங்க காமிக்கிட்டாங்க அந்த இடத்துல இருக்கான். இப்போ இதே மேட்ச்க்கு இன்னொரு ட்ரிக்குன்னு சொல்லலாம் கைஸ். இந்த இடத்துக்கு அப்படியே ஃபோட்டோ வச்சு போயிட்டேன். இந்த இது மாற்றி சும்மா வச்சுட்டேன். சரி நம்ம உடனே பார்த்துட்டு போன்னு ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன். மற்றாலே பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்களா கைஸ். இல்லை இதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டு போவேன். இதுக்காக யாரும் நம்பர் ஒன்றா நம்ம 2 பார்ப்பேன். பார்த்துட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் தப்பு நினச்சிக்கிட்டோம். நம்பர் ஒன்றே பார்த்துட்டு இருப்பேன். இல்லை நம்பர் 2 பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டே இருப்பேன் கைஸ். வந்துட்டான் அப்படியே இவங்களே பார்த்துட்டு இருப்பேன்னா அப்புறம் ஃபோனை வச்சுட்டு சரி மெசேஜ் இருந்தது இந்த மாதிரி யாராவது பண்ணுவீங்கன்னா கமெண்ட் சம்மன் பண்ணேன். மெசேஜ் வந்துக்குன்னு போயிட்டு பண்ணேன். வேறு மெசேஜ் எழுத மாட்டேங்களா கைஸ். இதெல்லாம் எப்போனா இது வீடியோவில் கட்டுறது இவங்க அப்படியே நவுக்குவாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் மாட்டுவேன். இன்னும் வருவேன். இதுக்கப்புறம் தான் வருவேன். மெசேஜ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நட்ட பார்ப்பேன்னா இதுக்கப்புறம் இப்போ தான் பார்ப்பேன். பார்க்க மாட்டேன். இந்த இடத்த ஸ்பீட் பண்ணி விட்டேன் கைஸ். எனக்கும் போகிடுச்சுது கைஸ். கேம் காக்காது கைஸ். கேம் அதாவது தெரியும். கேம் காக்காது. நான் என்ன ஆக்கப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நோ கைஸ். நான் வந்து 1ஆம் தேதி ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். மே 1 நான் அன்றைக்கி முதல் வீடியோ போட்டுக்கும் வேணாம் எதுக்கு அதான் கைஸ். என் கூட யாராவது வராதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து உங்கள் யூஐடி கொடுங்க கைஸ். யூஐடி வந்து நான் பண்ணுறேன். யூஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் என்ன கமெண்ட் பண்ணாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் கைஸ். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ இங்கே எதுன்னு சொல்ல முடியாது. மேலே இருந்ததுன்னா கணக்கு போகும். இதுக்கப்புறமா உட்காந்துருவேன். அங்கே நட்டுப்புறாக டவுன் ஆகிட்டு அவங்க பார்த்துருப்பா. நான் பேக்கப் தாங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்துருப்பா இதெல்லாம் கேம் வச்சு கக்கால ஆக முடியும். அது நான் அந்த இடத்துல டவுன் வச்சுட்டேன். பார்த்ததுக்கு நாக் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அவங்க ஒரு டவுன் வச்சுட்டாங்க. அங்கே இடத்துக்கு போனாங்க. நான் தான் கவனிக்கல கைஸ். 23ஆம் தேதி வந்து 23ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து 26ஆம் தேதி வரைக்கும் வீடியோ பார்க்கணும்னு கன்ஃபார்ம் தெரியாது கைஸ். அதெல்லாம் மட்டும் வந்து நம்ம 9ஆம் தேதி வந்து இந்த கண்டென்ட்டு பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். என்னென்ன கண்டென்ட் நான் இன்றைக்கே சொல்லியிருக்கேன். என்ன கண்டென்ட்னா வந்து ஒன்று வந்து பைக் ரேஸ் கேமு. இன்னொன்று என்ன வந்து
எனக்கு தெரிஞ்சு இதனால ஒரு 10 போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இது இப்போ என்னது செல்லிங் சிமுலேட்டர் இல்லை மார்க்கெட் சிமுலேட்டர் கேஸ். யார் யோசிக்கலாக இருக்காங்க. அப்படியே ஒரு 3 கிலோ அடிச்சு 10 கிலோ அடிச்சாக்கான்னு பார்த்தேன். 10 கிலோ அடிச்சிருந்தா இதையும் கண்டென்ட்டாக போட்டுருப்பேன் கைஸ். ப்ரோ நட்டா ப்ரோ அப்போ சொன்னேன் அப்படியே இருந்தால் விட்டுருக்கு. இந்த இடத்துக்கு செம்மையான டீமேட் பேக்கப் தந்தாங்க கைஸ். செம்மையாக பேக்கப் தந்தாங்க. ஆனால் டவுனும் ஆயிடும் தான். அப்படியே இருந்தாலும் டீமேட் அடிச்சுடுவாங்க. நட்ட ப்ரோ நல்லா ஆடுவாங்க. அதனால அவங்க அடிச்சுக்குவாங்க. சரி இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி